ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன் ஆம்லேட். நார்மலாக எக்கை வச்சு நம்ம வந்து ஆனியன் கட் பண்ணி ஆம்லேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆஃப் பாயில், அந்த பாயில் எக்லாம் நம்ம பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுப்போம். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ண போகிறது தான் பன் ஆம்லேட்டு. இது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட் டைமாக என் சேனலில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆம்லேட் பண்ணுறதுக்கு வந்து நான் 4 எக் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டில் அந்த எக்கில் எல்லோவை தனியாக ஒயிட்டை தனியாக நம்ம வந்து பிரித்து எடுக்கணும். அதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டுங்கிறதுக்காக இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இது நமக்கு வந்து ஒயிட்டு தனியாக எல்லோ தனியாக எடுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இந்த எல்லோவை இதில் தூக்கி போட்டு ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது டக்குன்னு நமக்கு அறியாமையே விழுந்துரும். அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். இந்த பார்த்தீங்களா, நான் பார்க்கும்போதே சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி விழுந்துச்சு. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் டக்குன்னு நம்ம பார்க்காம விட்டுருவோம். ஸோ கொஞ்சம் மெதுவாக பாருங்க. இப்போ ஒயிட்டு தனியாக நம்ம எல்லோ தனியாக எடுத்தாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ மஞ்சள் கருவை மட்டும் நம்ம கொஞ்சம் தனியாக எடுத்துருக்கோம். அதில் கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் ஆட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் லைட்டாக கலரிக்கோங்க. ரொம்ப போட்டு இது பண்ண வேணும்னு அவசியம் கிடையாது. போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி இங்கே பாருங்கள், கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். சால்ட் இதோட சேர்ந்து ஆட் ஆகிட்டு இப்போ அடுத்ததாக இந்த ஒயிட் எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து விஸ்க் எடுத்து நல்லா வந்து இதுதான் கொஞ்சம் நமக்கு வேலை, நல்லா அடித்து கிளறணும். பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு சாஃப்டாக ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி நமக்கு வரும் பாருங்க. அந்த அளவுக்கு நமக்கு இது ஒரு 10 மினிட்ஸ் தாராளமாக நமக்கு எடுக்கும். ஸோ உட்காந்து நிதானமாக கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் பண்ணணும். இது மட்டும்தான் நமக்கு வேலை. இது வந்து நம்ம கையில் பீட் இருந்துச்சுன்னா அதை போட்டிங்கன்னா ஒரு 10 செகண்டில் நமக்கு வந்துடும். இது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ட்ரை பண்ணணும். பாருங்கள், கொஞ்சம் நேரம் நான் அடிக்கும் போது பார்த்துட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி நுர வர ஆரம்பிக்கும். நீங்கள் பீட் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இங்கே பாருங்கள், அது போட்டோடனே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நுர வருது பாருங்கள். இது ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணணும். இப்போ பாருங்கள், கடைசி நம்ம வந்து எப்படி ஆயிடுச்சுன்னு நல்ல ஒரு பாருங்கள், நல்ல ஒரு நுர எப்படி வரும் அந்த மாதிரி வந்துச்சு. இதான் நமக்கு சரியான ஸ்டேஜ். நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த எல்லோ வந்து இது கூட அந்த யோக்கை இது கூட வந்து கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப போட்டு கிளறணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்ம கடாயில் போட்டு எடுத்துட வேண்டியதான். கடாய் நமக்கு சூடாயிடுச்சு. அதில் லைட்டாக ஆயில் வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஆயில் ரொம்ப ஊற்ற வேண்டியதில்லை. இது வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு எல்லா இடமும் இந்த ஆயில் படுற மாதிரி கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கதை நம்ம அதில் ஊற்ற வேண்டியதான். கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து நல்லா சிம் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இது நீங்கள் உங்களுக்கு போதுன்னா 2 முட்டை கூட ஊற்றி செய்யுங்க. நான் இப்போ வந்து என் பிள்ளைங்க 2 பேருக்கும் கொடுக்கணும், ஹாஃபாக கொடுக்க போகிறேன். அதனால நான் வந்து 4 முட்டை போட்டிருக்கேன். நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா அது வேகட்டும். அதுக்கு முன்னால் கொஞ்சமாக பெப்பர் கூடயே நான் வந்து பெப்பர் எப்பவுமே எங்கள் வீட்டில் பவுடர் இருக்கும், அதுலேயே சால்ட் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பெப்பர் பவுடரை நம்ம வந்து மேலே அப்படி இது பண்ணி விடுங்க.
இதில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் சால்ட்டு தனியாக போடல. இப்போ சிம்மில் வச்சுட்டு நான் மூடி வச்சிடறேன். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு, 3 to 4 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படி இருக்குது நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக எப்படி வந்திருக்குன்னு, நல்லா ஃப்ளஃபியாக வந்து உப்பி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம்.